கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் ஒரு வெளிநாட்டு கிறிஸ்துவ மிஷினரியை சீகன் பால் ஐயா அவர்களை குறித்து இந்த நாட்களிலே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களெல்லாம் நாம் இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யூதா எழுதின பொதுவான நிருபம் அந்த அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கும்படிக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது என்று எழுதுகிறான். இந்த யூதாவானவன் கர்த்தராகிய இயேசுவிற்கு இங்கே சகோதரனாக இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசியானவன் கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை மறுபடியுமாக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். இந்த வசனத்தை வைத்து நாம் இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வெளிநாட்டு மிஷினரியாக வந்த இந்த சீகன் பால் ஐயா அவர்களை ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இங்கே முதலாக 1666ஆம் ஆண்டு வாக்கிலே பார்க்கும்போது கிழக்கிந்திய கம்பெனியானது இந்தியாவை வியாபார நோக்கிலே அங்கே ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அவர்கள் சர்வதேச அளவிலே ஒரு வியாபாரமாக இங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அந்த டென்மார்க் ஐரோப்பிய தேசத்திலிருந்து ஒரு நன்னம்பிக்கை மொழியாக கடல் மார்க்கமாக மடகாஸ்கர், மொரீஷியஸ், ஆப்பிரிக்கா, சிலோன் போன்ற இடங்களை கடந்து அவர்கள் தரங்கம்பாடியை வந்து அடைந்து அவர்கள் டச்சு துறைமுகம் மூலமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க தரங்கம்பாடி என்ற ஊரிலே அவர்கள் தன்னுடைய அரசாங்கத்தை அங்கே நிறுவுகிறார்கள். அது பின்பாக டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியாக மாற்றமடைகிறது. அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள். நெசவு அரிசி, பருப்பு, குரங்கு போன்ற உலோகங்களை அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். வாணிபத்திற்காக அவர்கள் இங்கே தன்னுடைய மக்களை இங்கே கொண்டு வந்து அந்த தரங்கம்பாடி ஏரியாவில் உள்ள கிராமத்திலே ரகுநாத நாயக்கர் என்ற அரசன் மூலமாக ஒரு ஒப்பந்தத்தை செலுத்தி ஒரு குரோன் என்ற ஒரு பணத்தை அவருக்கு கப்பமாக கட்டி அவர்கள் அங்கு சர்வதேச அளவிலே கடல் வாணிபமாக வியாபாரத்தை அங்கே செய்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பார்க்கும்போது அங்கே நார்வே, டென்மார்க் நகரங்களிலே 4வது மன்னன் பேட்ரிக் என்பவர் அங்கே மன்னனாக ஆட்சி செய்கிறார். அந்த மன்னன் 1704ஆம் ஆண்டு தன்னுடைய ஆட்சி பாரத்திற்கு வந்தபோது அன்றைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷ நற்பணி செய்யக்கூடிய பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய ஆயர் சபையை அவர் அங்கே கேட்டுக்கொள்கிறார். அப்படியாய் அவர்களுக்கு அங்கே செல்லுபவர்களுக்கு 5 வருடமோ 7 வருடமோ பணிக்காலம் என்றும் $200 அங்கே சம்பளமாக கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் பணியை வெற்றிகரமாக முடித்து மீண்டும் வரும்போது அவர்களுக்கு உயர் பதவியிலே ஆயர் இறையியல் கல்லூரிகளிலோ இல்லை இறையியல் ஆலயங்களிலோ கொடுக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து அங்கே செல்வதற்கான நற்செய்தி பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் படலம் அங்கு நடைபெறுகிறது. இப்படியா இங்கே நடைபெற்றிருக்கின்ற இந்த படலத்திலே இந்த புட்ஸ்னிட்ஸ் என்ற கிராமத்திலே இந்த சீகன் பால்கு என்பவர் அங்கே கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இறையியல் ஆசிரியராக அங்கே பணி செய்து வருகிறார். அவரை 1705ஆம் ஆண்டு அவரோடு ஹென்றி புருட்ஸோ என்பவரிடம் சேர்த்து அவர்கள் கப்பல் மார்க்கமாக அவர்களை இளவரசி ஹெப்சிகா சோபியா என்ற கப்பல் மூலமாக 1705ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி அவர்களை ஏற்றி அனுப்புகிறார்கள்.
இவர்கள் கடல் மார்க்கமாக 8 மாதமாக கழித்து 1706 ஜூலை 9 தரங்கம்பாடி கரையை இங்கே வந்து அடைகிறார்கள். இங்கே வந்து அடையும் போது இந்த தரங்கம்பாடியை டேனிஷ் அரசாங்கத்தின் மூலமாக ஆண்டு கொண்டிருப்பவர் அன்றைய ஆளுநர் ஹச்சி கேசியஸ் என்பவர் இங்கே ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் ஐரோப்பியர்கள், டேனிஷ் மக்கள், இந்திய கலப்பினத்தவர்கள், அடிமை இனத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள தொழிற்சாலைகளே பணிபுரிந்து அவர்களுடைய சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை அங்கே நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சீகன் பால்கும் கென்றி புருஷோ அவர்களும் இங்கே தரங்கம்பாடி வந்து அடையும் போது அவர்கள் தனக்காக கொடுக்கப்பட்ட மன்னன் 4ஆம் பிடரிக்கோட கடிதத்தை ஆளுநரிடம் கொடுக்கும்போது ஆளுநர் அவர்களுக்கு ஆயர் பதவியை கொடுக்காமல் இந்த டேனிஷ் ஐரோப்பிய ஜனங்களுக்கும் ஜெர்மனிய மக்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்கும்படி ஒரு கல்வி ஆசிரியர் பணியை அவர் ஒதுக்கி கொடுக்கிறார். அப்படியாய் அவர் அந்த டேனிஷுக்கு வரும்போது அந்த கடிதத்தை அவர்கள் கொடுக்கும்போது ஆயராக பணி செய்ய விடாமல் அவர்களை ஆசிரியர்களாக பணி செய்யும்படி இந்த ஆளுநர் அவர்களை வற்புறுத்துகிறார். ஏனென்றால் இவர்கள் 2 பேர் அவர்கள் மன்னனுடைய ஓட்டை கூட்டாளிகளாக இருப்பார்கள். இங்கே நடப்பதை அவர்கள் கண்காணிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்ற மனநிலையிலே ஆளுநர் இப்படியாக அங்கே செய்துகிறார். இப்படியாய் அவர் அங்கே தன்னுடைய ஆசிரியர் பணியை எடுத்து செய்யும்போது தமிழின் மீது உள்ள ஆர்வத்தில் தமிழை அவர் கற்றுக்கொள்ள அங்கே விரும்புகிறார். அப்பொழுது அந்த பிலிப்பு முதலியப்பா என்பவர் அவருக்கு முறையாக தமிழை கற்றுக் கொடுக்கிறார். மீண்டுமாய் ஒரு 75 வயது நிரம்பிய ஒரு ஆசிரியரை நியமித்து தமிழை கற்றுக்கொள்கிறார். அது இல்லாமல் இரவு நேரங்களில் தன்னோடு கூட இருக்கின்ற அகிலப்பா என்பவர் மூலமாக தமிழை கற்றுக்கொண்டு 20,000 வார்த்தைகளுக்கு மேலான அகராதிகளை அவர் தெரிந்து கொண்டு தமிழிலே பேச முயற்சி செய்கிறார். அதை எந்த நேரமும் ஓயாமல் கடல் மணல் தரையிலே அவர் தமிழை எழுதி பார்க்கிறார். பனை ஓலையிலே எழுதி அதை கருப்பு மையிட்டு மீண்டும் படித்து பார்க்கிறார். இப்படியாய் அவர் தமிழ் நூல்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறார். நீதி நூல், வெண்பா, இலக்கணம் நூல் இதையெல்லாம் வாங்கி படித்து அதை ஜெர்மன் மொழியிலே அங்கே மொழிபெயர்த்து ஹாலே பல்கலைக்கழகத்திற்கு அவர் கொண்டு சேர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே சிலோன் தேசத்திற்கு 1711 அவர் சிலோன் தேசத்திற்கு சென்று ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார். ஆனால் சூழ்நிலை அங்கே தவற விடுகிறது. அவர் மீண்டுமாய் சென்னை, சின்னமலை, சைதாப்பேட்டை போன்ற இடங்களுக்கு ஊழியங்களுக்கு வருகிறார். சென்னையிலிருந்து மீண்டுமாய் அவர் திருப்பதிக்கு சென்று அங்கே ஊழியங்களை அவர் செய்கிறார். இப்படியெல்லாம் அவருடைய காலத்திலே அங்கே போய்கொண்டிருக்கும் போது இந்த நற்செய்திகளுக்கான பணமானது நன்கொடையாக டேனிஷ் அரசாங்கம் மூலமாக அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த பணமானது $2000 1708 ஆகஸ்ட் 1 அந்த 5 மாலுமிகள், போர்ச்சுகிய மாலுமிகளும் 2 இந்திய மாலுமிகளும் அதை எடுத்துக்கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக அந்த டாலர் பணமானது கடலிலே மூழ்க போடுகிறது. அதோடு அந்த மாலுமிகளும் 7 பேர் அங்கே இறந்து விடுகிறார்கள். இப்பொழுது இந்த காணா போன அந்த டாலர் 2000 அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாக நங்கூரத்தை போட்டு பல இடங்களிலே தேடும்போது அந்த பணமானது அங்கே கிடைக்கவில்லை. இந்த ஆளுநர் ஹச்சி கேசியஸ் என்பவர் வேண்டுமென்று பணம் தொலைந்த இடத்தை விட்டுவிட்டு வேறொரு இடத்திலே அவர் தேடிக்கொண்டு இருப்பதை இந்த வெளிநாட்டு மிஷனரியான அந்த சீகன் பால்கு அவர்களை கடுமையாக கேட்டுக்கொள்கிறார். இப்படியாய் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது 1708 நவம்பர் 19 ஒரு வழக்கானது இந்த ஆளுநர் கேசியஸ் அவர்கள் முன்பாக வருகிறது.
இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் ஐரோப்பிய நபருக்கு ஒரு பணத்தை அங்கே கடனாக கொடுக்கிறார். பணத்தை கொடுத்த இந்தியர் இறந்து விடுகிறார். அவருடைய மனைவியாருக்கு அந்த பணத்தை பெற்றுத்தரும்படியான ஒரு வழக்கு அங்கே ஆளுநரிடத்தில் போகும்போது இந்த ஆளுநரானவர் இந்தியருடைய வழக்கை அங்கே எடுத்துக்கொள்ள மறுக்கிறார். ஏனென்றால் இந்த பெண்ணானவள் இங்கே மதம் மாறிய கிறிஸ்துவ மதத்தை மார்க்கத்தை தழுவுகிறவளாக இங்கே மாறிப்போகிறாள். இருப்பினும் இந்த வழக்கை அவர் எடுத்துக்கொள்ள மறுக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஆளுநரை கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொண்ட இந்த சீகன்பால் அவர்கள் நடந்த சம்பவத்தை அங்கே சொல்லுகிறார். சொல்லும்போது ஆளுநர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இந்தியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆளுநருக்கு அடிமைகள் என்ற கோணத்திலே அவர் விசாரணை செய்ய மறுக்கிறார் என்று அங்கு அந்த நோக்கத்தை அங்கே புரிந்து கொள்கிறார். இப்படியாய் பலவித காரணங்களுக்கு அவர் போராட்டங்களை செய்கிறார். ஆளுநருக்கு எதிரான காரியங்களை, நியாயமான காரியங்களை எடுத்து செய்கிறார். இதன் நிமித்தமாய் ஒரு நாள், அந்த நவம்பர் 19ஆம் நாள், தன்னுடைய வீட்டிலே அவர் ஜெபம் செய்யும்போது தடை செய்யப்பட்டு இந்த டேனிஸ் கோட்டைக்கு பின்புறமாக உள்ள சிறைச்சாலையிலே அடைக்கும்படியாக ஆளுநர் அவர்கள் அங்கு அரசாங்கத்திற்கு உத்தரவிடுகிறார்கள். இந்த டேனிஸ் அரசாங்கமும் அவரை கைது செய்து அவரை சிறையில் வைத்து அவருக்கு எழுதுகோலோ பேப்பரோ கொடுக்காமல் எந்த ஒரு தகவல் பரிமாற்றமும் செய்ய விடாமல் அங்கே தடுக்கிறது. அந்த சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களையும் சோதனையிட்ட பிறகே அவர்கள் அனுமதிக்கிறார்கள். எந்த தகவல் சாதனமும் உள்ளே செல்லாதபடி அங்கே பார்த்து கொள்கிறார்கள். ஒரு நீண்ட 8 மாதங்களுக்கு மேலாக அவர் தண்டனையை அணிவித்துவிட்டு வெளியே வந்து மீண்டுமா இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு நற்செய்திகளை செய்வதற்கு அவர் மிகவும் அயராது அங்கே பாடுபடுகிறார். ஐரோப்பிய தேசத்திலிருந்து அச்சு இயந்திரத்தை கொண்டு வரும்படியான ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதலாக அந்த சியோன் சபையிலே அவர் தன்னுடைய பிரசங்கத்தை அங்கே ஆரம்பிக்கிறார். அந்த புரொட்டஸ்டாண்ட் மதத்தை தழுவி வரக்கூடிய ஜனங்களுக்கு அங்கே திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். லூத்தரன் சபையை அங்கே நிறுவி மார்ட்டின் லூத்தருடைய போதனையை அங்கே போதிக்கிறார். இவையெல்லாம் செய்த பிறகு அவருக்கு சியோன் சபையிலே கர்த்தரை தொழுவதற்கு அனுமதி மறுக்கப்படும் போது அவர் புதிய ஜெருசலேம் ஆலயத்தை அங்கே கட்டும்படியாக 1718ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே பிரதிஷ்டை செய்கிறார். அந்த பரிசுத்த எருசலேம் ஆலயமானது கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் செலவிலே அங்கே கட்ட தீர்மானிக்கப்பட்டு கடைசியில் கடல் சிற்பிகள் கொண்டு ஒரு 50% செலவை அங்கே குறைக்கலாம் என முடிவு செய்து அவர்கள் கடல் சிற்பிகளை கொண்டு அந்த ஆலயத்தை அங்கே சிலுவை அடையாளத்திலே அவர் அங்கே கட்டுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கும்போது 2015ஆம் ஆண்டு ஜூன் 1 வீக்கிலே அவர் மீண்டுமாய் நார்வே தேசத்திற்கு அங்கே செல்லுகிறார். இந்தியாவில் நற்பணி செய்வதற்கான காரியங்களை அங்கே பேசுகிறார். அங்கே பேசும்போது சால்ஸ்மான் என்ற அரசு செயலாளர் அவரிடத்தில் அந்த காரியங்களை எடுத்து செய்து அரசுக்கு தனக்கான உதவிகளை, நற்பணிகளை செய்யும்படியான உதவிகளை அங்கே பெற்றுக்கொள்கிறார். 1715ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் வாரம் அங்கே பார்க்கும்போது அவர் அங்கே தன்னுடைய திருமணத்தை அங்கே செய்கிறார். அந்த திருமணத்திற்கு சரியான தனது மனைவியை, சால்ஸ்மேன் என்பவருடைய மனைவி, அரசு செயலராக பணிபுரிந்து வரக்கூடிய அவருடைய மகளை மரியா டார்தியா என்பவரை சரியான பெண்ணை அங்கே பார்த்து திருமணம் செய்கிறார். அந்த பெண்மணியும் தன்னுடைய ஒரே பெண்ணாக இருப்பதனால் அந்த பெற்றோர்கள் அவரை இந்தியா செல்வதற்கு அங்கே அனுமதிக்கிறார்கள். அந்த பெண்மணியோடு மீண்டுமாய் 1716ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி சென்னை துறைமுகத்தை அடைகிறார். 1717ஆம் ஆண்டு 14ஆம் தேதி இந்த புதிய எருசலேம் சபையை அவர் கட்டி வைக்கிறார். தன் மனைவியை கூட்டிக் கொண்டு தான் அடைபட்டிருந்த சிறைச்சாலையை அங்கே காட்டுகிறார். 1706ஆம் ஆண்டு ஆண்களுக்கான அறநிலை பள்ளிகளை நிறுவுகிறார். டிசம்பர் 28ஆம் தேதி 1707ஆம் ஆண்டில் பெண்களுக்கான
கல்வி நிலையங்களை நிறுவுகிறார். அதே போல் 1716ஆம் ஆண்டு பைபிள் காலேஜ் இறையியல் கல்லூரிகளை நிறுவுகிறார். 1708ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி புதிய ஏற்பாட்டை ஹிப்ரு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு அங்கே மொழிபெயர்க்கிறார். ஆக இங்கே ஸ்ரீகன் பால்கு ஐயா அவர்களை பேசும்போது அவருக்கு லத்தீன் மொழி நன்றாக தெரிகிறது, ஜெர்மன் மொழி நன்றாக தெரிகிறது, தமிழ் மொழி நன்றாக தெரிகிறது. இந்த மொழிபெயர்ப்புக்காக ஹிப்ரு மொழி எபிரேய மொழியை அவர் கற்றுக்கொண்டு இங்கே புதிய ஏற்பாட்டை முதலாக அவர் தமிழிலே மொழிபெயர்க்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். 1711 மார்ச் 31ஆம் தேதி பழைய ஏற்பாடு ரூத்து புத்தகத்திலிருந்து மற்ற ஏனைய புத்தகம் வரை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். 1712 அவர் அச்சு இயந்திரத்தை நிறுவியதோடு மட்டுமில்லாமல் இந்த இந்திய ஜனங்கள் காகிதத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு அச்சப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் இஸ்லாமியர்களும் ஐரோப்பியர்களும் இந்த காகிதத்தை மிருகத்தின் கொழுப்பிலிருந்து தயாரித்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் காகிதத்தை உபயோகப்படுத்தாமல் இருக்கும்போது அதற்குரிய காரணத்தை விளக்கி அவர் அச்சு இயந்திரத்தையும் கொண்டு வந்து அங்கே புறையார் என்ற ஊரிலே ஒரு காகித ஆலையை அங்கே நிறுவுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1713 தன்னுடைய நூலில் இந்து சமய கோட்பாடுகளை பற்றி குறித்த துண்டுகளை பற்றி அதிகமான பிரசங்கங்களை அவர் செய்திருக்கிறார். 1717ஆம் ஆண்டு ஒரு நாட்காட்டி காலண்டரை அவர் வெளியிட்டிருக்கிறார். தரங்கை மிஷனோட உடன்பணியாளர்களாக இங்கே பெண்களை முதலாக ஒரு நியமனம் செய்த பெருமை இவருக்காக இருக்கிறது. 1707ஆம் ஆண்டு. அப்புறம் 1718ஆம் ஆண்டிலே பார்க்கும்போது இவருடைய உடல்நிலை அங்கே பாதிக்கப்படுகிறது. 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதியிலே அவர் தன்னுடைய குருவையரை அழைத்து திருவிருந்து கொடுக்கும்படி அங்கே வேண்டிக் கொள்கிறார். தனது குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சபைக்காகவும் அவர் ஒரு தனித்தனியான உயில்களை நிறைவேற்றி வைத்துவிட்டு 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி அவர் நல்ல இயற்கை மரணம் அடைகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த மறுநாள் 24ஆம் தேதியிலே அவருடைய உடலானது அவர் கட்டிய புதிய எருசலேம் சபையின் பலிப்பீடத்தின் அருகிலே அங்கே நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அவருடைய நல்லடக்கமானது ஒரு உயிர்த்தெழுதலை மையமாக வைத்து அங்கே செய்யப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதியிலே 300 ஆண்டுகள் கழித்து அவரை நினைவு கூறும்படியாக பாராட்டும்படியாக இந்திய அரசாங்கம் அவர் நினைவாக ஒரு தபால் தலையை அங்கே வெளியிட்டு அவரை கௌரவிக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக 1705ஆம் ஆண்டு முதல் 1719ஆம் ஆண்டு வரை அங்கே பார்க்கும்போது அவருடைய காலகட்டமானது 14 ஆண்டுகள். இந்த 14 ஆண்டு காலத்திலே அவர் செய்த ஊழியங்கள், அவருடைய உதவிகள், மிஷனரிகள், மொழிபெயர்ப்பு, இலக்கணம், தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் கல்வி, மொழிபெயர்ப்பு, பிற நூட்கள் எழுதுதல் போன்ற காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அவர் இந்த தேசத்திலே அவர் தரங்கம்பாடியிலே மரித்திருக்கிறார். இவர் வாழ்ந்த காலமானது 5ஆம் சபை காலம், சர்தை சபை காலத்தை நாம் சொல்ல முடியும். இந்த சர்தை சபை காலத்தின் செய்தியை அவர் முழுமையாக அங்கே விசுவாசித்திருக்கிறார். சர்தை சபை காலத்தின் தூதனானவர் அங்கே மார்ட்டின் லூதர் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அவர் ஒரு பெர்லின் நகரத்திலே ஒரு 90 விதமான கட்டளைகளை இந்த ரோம கத்தோலிக்க இயக்கத்திற்கு எதிராக அங்கே மாட்டி ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு சபையை அங்கே தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அங்கே இருந்தார். அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய செய்தியை அங்கே விசுவாசித்து அவருடைய போதனைகளை தழுவி அவர் ஒரு புரொட்டஸ்டண்டாக இந்த தரங்கம்பாடி ஏரியாவிற்கு வந்து அவர் தென்னிந்தியாவிலே ஒரு கிறிஸ்துவ வரலாறு ஏற்படுவதற்கு, ஒரு கிறிஸ்துவம் தலை தோங்குவதற்கு ஒரு முன்னுதாரணமாக தாமஸ்க்கு அடுத்தபடியாக இங்கே வந்தவர் ஸ்ரீகன் பால்கு என்பவரை சொல்ல முடியும். ஸ்ரீகன் பால்கு என்பவர் தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவருக்கு 3 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், 2 குழந்தைகள் அவர் இருக்கும்போதே அவர் மரணம் அடைந்த பின்பு ஒரு குழந்தையும், மரணம் அடைவதற்கு முன்பாக ஒரு குழந்தையும் இறந்து விட்டார்கள். 3ஆவதாக உள்ள மகன் அவர்
கணித மேதையாக ஐரோப்பா பல்கலைக்கழகத்திலே அவர் பணியாற்றி அவருடைய காலத்தையும் அவர் நிறைவு செய்திருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு பின்பாக அவருடைய குடும்பம் ஐரோப்பாவிற்கு மீண்டும் டென்மார்க்கிற்கு சென்றது என்று நாம் சொல்ல முடியும். இப்படியா இந்த தன்னலம் கருதாமல் அவர்கள் கிறிஸ்துவத்தை இந்த தேசத்திலே, இந்த தென்னிந்தியாவிலே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அந்த இடத்தை கடந்த நாட்களிலே பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் சுமார் 50 பேர் அந்த காரியத்தை போய் பார்த்து நடந்த சம்பவங்களை, கேட்டவைகளை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக அதை கருதுகிறோம். இந்த தாமஸ், சீகன் பால்கு, கால்டுவெல், வில்லியம் கேரி இவர்களெல்லாம் மறக்க முடியாத ஒரு வெளிநாட்டு மிஷனரிகள். அதில் இந்த சீகன் பால்கு அவர்களுடைய பணியானது மிகவும் பாராட்டக்கூடியது. இன்றைய நாட்களிலே கிட்டத்தட்ட 325 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சீர்திருத்த சிந்தனையை கொண்ட ஒரு நபராக இருந்திருக்கின்றார். ஐயா அவர்களை புகழ் பாடுவோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.